சவரன் தங்கம் 85,000 நெருங்குவதால் பெண்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பாஜக தேசிய தலைவரும் மத்திய அமைச்சருமான JP நட்டா வரும் அக்டோபர் 6ஆம் தேதி சென்னை வருகிறார். அக்டோபர் 12ஆம் தேதி மதுரையிலிருந்து பாஜகவின் பிரச்சாரம் தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகாரை பின்பற்றி நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மக்களின் வாக்குகளை ரத்து செய்ய சதித்திட்டம் தீட்டப்படுகிறது. பாட்னாவில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டத்தில் பேசிய மல்லிகார்ஜுன கார்கே இவ்வாறு குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கொளத்தூரில் பள்ளி கட்டடம் மற்றும் விளையாட்டு மைதானத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். வகுப்பறையில் இருந்த மாணவர்களுடன் கலந்துரையாடினார். கவர்ச்சியாக பேசி சிலர் பின்னோக்கி இழுக்க முயற்சிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இறுதி வரை படிப்புதான் துணை நிற்கும் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. மோப்பநாய் உதவியுடன் தீவிர சோதனை நடத்திய போலீசார் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்பதை உறுதி செய்தனர். சென்னை மதுரையில் நடைபெறவுள்ள ஜூனியர் ஹாக்கி உலக கோப்பை தொடருக்காக 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த தொடரில் 29 அணிகள் பங்கேற்க உள்ளதாகவும் நவீன வசதிகளுடன் கேலரிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஜிஎஸ்டி வரி குறைப்பால் எளிய மக்களுக்கு பெரிய பயன் இல்லை என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி வரி குறைப்பு காலம் தாழ்ந்த முடிவு எனவும் அவர் விமர்சித்துள்ளார். பாஜக உங்கள் கொள்கை எதிரி என்றால் காங்கிரஸ் கொள்கை நண்பனா என தமிழக வெற்றிக் கழகத்துக்கு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். கொள்கைக்கும் அரசியலுக்கும் வேறுபாடு இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நடிகையின் பாலியல் புகார் வழக்கை ரத்து செய்ய கோரிய சீமானின் மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. சீமான் மன்னிப்பு கேட்கவில்லை என நடிகை தரப்பில் வாதிடப்பட்ட நிலையில் இந்த விவகாரத்திற்கு முடிவு கட்ட விரும்புவதாக சீமான் தரப்பில் வாதிடப்பட்டது. ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி கோவை சிங்காநல்லூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வயிறு தொடர்பான சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதியில் 300 ரூபாய் சிறப்பு தரிசன டிக்கெட் 3 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. நிர்வாக காரணங்களுக்காக டிசம்பர் 29, 30, 31 ஆகிய தேதிகளில் சிறப்பு தரிசன டிக்கெட் நிறுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. அரசியல் தலையீடு இன்றி விசாரணை நடத்தி 6 மாதத்தில் முதல்கட்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவும் ஆணையிட்டுள்ளது. ஈசிஆர் சாலையில் உள்ள நடிகர் ரவி மோகன் இல்லத்தில் வங்கியின் அறிவிப்பு நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கிறது. கடன் தவணை செலுத்தாததால் தனியார் வங்கி அதிகாரிகள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். தூத்துக்குடி சிப்காட் பூங்காவில் ரிலையன்ஸ் நுகர்வோர் பொருட்கள் நிறுவனம் அமைய உள்ளது. 1156 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையும் தொழிற்சாலை மூலம் 2000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தை சுத்தம் செய்த தாவைக்கவினர் அதுகுறித்து ரீல்ஸ் வெளியிட்டனர். இதன் எதிரொலியாக அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியை பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். பூட்டானிலிருந்து கார் இறக்குமதி செய்யப்பட்ட விவகாரத்தில் நடிகர் துர்கல் சல்மான் உள்ளிட்டோர் மீது விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. வாகனங்களின் பதிவுகளை ரத்து செய்வது உள்ளிட்ட தொடர் நடவடிக்கையில் சுங்கத்துறை ஈடுபட்டுள்ளது.
பூட்டானிலிருந்து கார்களை முறைகேடாக இறக்குமதி செய்த விவகாரத்தில் காருடன் தங்க கடத்தல் நடைபெற்றுள்ளதாக அதிகாரிகள் சந்தேகம் எழுப்பியுள்ளனர். சுங்கத்துறையினரிடம் தேசிய புலனாய்வு முகமை விவரங்களை கேட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கம் தலைநகர் கொல்கத்தாவில் பரவலாக கனமழை பெய்தது. பாலிகங்கே பகுதியில் சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். கேரள மாநிலம் கண்ணூரில் வீட்டின் முன்பாக விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியின் காலை நரி கடித்து குதறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. காயமடைந்த சிறுமி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்ற தெற்கு நாடுகளின் உயர்மட்ட கூட்டத்தில் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்றார். வர்த்தக ஏற்றத்தாழ்வு மற்றும் யுக்ரைன் காசாவில் நடக்கும் போரால் தெற்கு நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் பேசியுள்ளார். அணுசக்தி துறையில் இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து செயல்பட திட்டமிட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் நடைபெற்ற அமெரிக்க இந்திய கூட்டாண்மை மன்றத்தில் பியூஷ் கோயல் இதனை கூறியுள்ளார். பாகிஸ்தான் தனது சொந்த நாட்டு மக்கள் மீதே குண்டுமழை பொழிந்து கொன்று குவிப்பதாக ஐநாவில் இந்திய தூதர் திஜ் தியாகி குற்றம் சாட்டியுள்ளார். கைபர் பக்துன்காவை மாகாணத்தில் அந்நாட்டு விமானப்படை நடத்திய தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 30 பேர் உயிரிழந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் சாலையை பிளந்து ஏற்பட்ட மிகப்பெரிய பள்ளத்தில் வாகனங்கள் மற்றும் மின் கம்பங்கள் மூழ்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அருகில் மருத்துவமனையில் இருந்த நோயாளிகள் வெளியேற்றப்பட்டதோடு அப்பகுதியில் போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டது. வெளிநாட்டு பயணங்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பிரதமர் மோடி பெற்ற 1300க்கும் மேற்பட்ட பரிசு பொருட்கள் அக்டோபர் 2ஆம் தேதி வரை ஏலத்தில் விடப்படுகின்றன. பொதுமக்கள் ஏலத்தில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுத்துள்ள பிரதமர் மோடி, ஏலத்திலிருந்து கிடைக்கும் வருமானம் நமாமி கங்கைக்கு வழங்கப்படும் என கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் கரூர் சுற்றுப்பயணத்திற்கு அனுமதி வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. பொதுமக்கள் அதிகம் கூடும் இடம் என்பதால் அனுமதி மறுத்துள்ள காவல்துறையினர் மாற்று இடத்தை தேர்வு செய்யுமாறு அறிவுறுத்தியுள்ளனர். ஜெயிலர் 2 படப்பிடிப்பை முடித்து ரஜினிகாந்த், இயக்குனர் நெல்சன் மற்றும் படக்குழுவினர் கோவை விமான நிலையம் வழியாக சென்னை திரும்பினர். 2026ஆம் ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி ஜெயிலர் படத்தின் 2ஆம் பாகம் வெளியாகும் என ரஜினி அறிவித்துள்ளார். பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகத்தில் இடம்பெற்ற வீர ராஜா வீரா பாடல் காப்புரிமை விவகாரத்தில் இசையமைப்பாளர் AR ரஹ்மானுக்கு விதிக்கப்பட்ட தடையை டெல்லி உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. பாடகர் ஃபயஸ் வாசுவிதீன் தாகர் தொடர்ந்த பதிப்புரிமை வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையம், ராணுவ பயிற்சி அகாடமி, நேரு மைதானம், SV சேகர் வீடு உட்பட ஒரே நாளில் 10க்கும் மேலான இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. சோதனையில் வதந்தி என்பதை உறுதி செய்த காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட இடங்களில் விசாரணை மேற்கொண்டனர். வேலூர் மாவட்டத்தின் மிகப்பெரிய நீர்நிலையான மோர்தானா அணை முழு கொள்ளளவை எட்டி நிரம்பி வழிகிறது. குடியாத்தம், கேவிக்குப்பம், பேரணாம்பட்டு, காட்பாடி பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
பாலிவுட் நடிகர் சோனு சூட் டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறையின் தலைமை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜரானார். சட்டவிரோத சூதாட்ட செயலி பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பிய நிலையில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்து வருகிறார். அதிமுக தலைமை ஏற்பதாக தெரிவித்துள்ள அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், இபிஎஸ் முதல்வர் வேட்பாளராக தொடர்ந்தால் கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை என கூறினார். அண்ணாமலையின் முயற்சியால் தான் என்டிஏ கூட்டணிக்கு வந்ததாகவும் விளக்கமளித்தார். சிவகங்கை அருகே அரசு பள்ளியில் 3 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆங்கில ஆசிரியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். போக்சோ வழக்கில் ஆசிரியர் கைது செய்யப்பட்ட நிலையில் முதன்மை கல்வி பொறுப்பு அலுவலர் மாரிமுத்து உத்தரவிட்டார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே டாஸ்மாக் கடையின் சுவரில் துளையிட்டு உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் மது பாட்டில்களை களவாடி சென்றனர். தொடர்ந்து 4வது முறையாக ஒரே கடையில் நடைபெற்ற திருட்டு சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். மாதம்பட்டி ரங்கராஜ் விவகாரத்தில் அவரது நிறுவனத்தை தொடர்புபடுத்தி பேச ஜாய் கிறிசல்டாவுக்கு தடை கோரிய வழக்கு. மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தை பற்றி எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்றும் 11 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதற்கான ஆதாரம் இல்லை என்றும் கிறிசல்டா சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கமளித்துள்ளார். தென்காசி மாவட்டம் திருவேங்கடத்தில் நர்ஸிடம் நகை பறிக்க முயன்ற ஆசிரியரை பிடித்து தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள் போலீசில் ஒப்படைத்தனர். கடன் தொல்லையால் அவதிப்பட்டதால் நகை பறிக்க முயன்றதாக ஆசிரியர் அளித்த வாக்குமூலம் அனைவரையும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது. மனதை திருடிவிட்டாய் படத்தை இயக்கிய நாராயணமூர்த்தி உடல்நலக்குறைவால் சென்னையில் காலமானார். சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் திரை உலகினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கோவை, நீலகிரியில் வருகிற 25ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் வருகிற 30ஆம் தேதி வரை லேசான மழை பெய்யும் என கூறியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 320 குறைந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 85,000 நெருங்குவதால் பெண்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மருத்துவ படிப்பில் 5,000 முதுகலை இடங்கள் 5,023 MBBS இடங்களை கூடுதலாக சேர்க்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முதுகலை, இளங்கலை மருத்துவ கல்வி திறனை மேம்படுத்தும் நோக்கில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாள் தீபாவளி போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதன் மூலம் 10,90,000 ரயில்வே ஊழியர்கள் பயன் பெறுவார்கள் என்றும், போனஸ் வழங்க அரசுக்கு கூடுதலாக 1,865 கோடி ரூபாய் செலவாகும் எனவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கவர்ச்சியான சொற்களை கூறி கல்வியை சிலர் கொச்சைப்படுத்த பார்க்கின்றனர் என்று சாடிய முதல்வர் ஸ்டாலின், படிப்புதான் கடைசி வரை துணை நிற்கும் என மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார். சென்னை கொளத்தூர் தொகுதியில் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய முதல்வர் ஸ்டாலின், அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி சார்பில் உதவி பொருட்களை வழங்கிய பின் மேடையில் உரையாற்றிய போது இவ்வாறு தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீலகிரி மாவட்டம் கூடலூரில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார். மக்கள் மத்தியில் பேசிய அவர், தமிழக அரசு மருத்துவமனைகளில் தேவையான அளவுக்கு மருத்துவர்கள் இல்லை என குற்றம் சாட்டினார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு கூட்டம் கூடுவதை மறுக்க முடியாது என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். விஜய்க்கு கூடும் கூட்டம் வாக்காக மாறுமா என்பது 2026 தேர்தலுக்கு பிறகே தெரியும் என கூறினார்.
தமிழகத்தில் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கோரி டிசம்பர் முதல் வாரத்தில் போராட்டம் நடத்தப்படும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். மாம்பழம் சின்னத்தில் தென்கொரியா, ஜப்பான், மொரீஷியஸ் தீவில் கூட போட்டியிடுவார்கள் என நையாண்டியாக பதிலளித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் முதல்வர் வேட்பாளராக தொடர்ந்தால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர முடியாது என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அண்ணாமலையின் முயற்சியால் என்டிஏ கூட்டணிக்கு வந்ததாக தெரிவித்த அவர், அதிமுக தலைமையை ஏற்கிறோம், ஆனால் முதல்வர் வேட்பாளரை ஏற்க முடியாது என குறிப்பிட்டார். 2021, 2022, 2023 ஆண்டுகளுக்கான கலைமாமணி விருதுகளை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. கலைஞர்களுக்கு 3 சவரன் தங்கப் பதக்கம், விருது பட்டயத்தை அடுத்த மாதம் முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கவுள்ளார். நடிகை சாய் பல்லவி, இசையமைப்பாளர் அனிருத்துக்கு கலைமாமணி விருதுகள் வழங்கப்பட உள்ளன. MS சுப்புலட்சுமி விருது பாடகர் ஏசுதாசுக்கும் வழங்கப்பட உள்ளது. நடிகர்கள் SJ சூர்யா, மணிகண்டன், விக்ரம் பிரபு ஆகியோர் கலைமாமணி விருது பெற உள்ளனர். பின்னணி பாடகி ஸ்வேதா மோகன், பாடலாசிரியர் விவேகா ஆகியோருக்கும் விருது வழங்கப்பட உள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை செங்காத்தகுளத்தில் 89 கோடி ரூபாய் மதிப்பில் அறிவுசார் நகரம் அமைக்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியது. சாலை, மழைநீர் வடிகால், சிறுவாய்க்கால் பாலங்கள், நீர் வழங்கல், கழிவு நீர் குழாய்கள் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ளும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் மிளகாய் பொடி தூவி வீட்டின் முன் நின்றிருந்த 4 வயது சிறுவனை ஹெல்மெட் அணிந்த மர்ம நபர்கள் கடத்தி சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கடத்தலில் ஈடுபட்ட நபர்கள் திருப்பத்தூர், மாதனூர் அருகே சிறுவனை விட்டு சென்ற நிலையில் போலீசார் மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா அளித்திருந்த திருமண மோசடி புகார் விவகாரத்தில் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். நீலாங்கரை காவல் நிலையத்தில் நாளை மறுநாள் மாதம்பட்டி ரங்கராஜ் விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது. மாதம்பட்டி ரங்கராஜ் விவகாரத்தில் அவரது நிறுவனத்தை தொடர்புபடுத்தி பேச ஜாய் கிறிசல்டாவுக்கு தடை கோரிய வழக்கு. மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தை பற்றி எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்றும் 11 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதற்கான ஆதாரம் இல்லை என்றும் கிறிசல்டா சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கமளித்துள்ளார். பொதுக்கூட்டங்களால் ஏற்படும் சேதங்களுக்கு சம்பந்தப்பட்ட கட்சிகளிடம் இழப்பீட்டை வசூலிப்பது தொடர்பாக விதிமுறைகளை வகுக்க வேண்டும். அக்டோபர் 16ஆம் தேதிக்குள் விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று தாவேக தொடர்ந்த வழக்கில் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் காலக்கெடு விதித்துள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்த புகாரில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். கடந்த மாதம் 13ஆம் தேதி நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களை நிபந்தனையுடன் விடுவித்து யாழ் ஊர்காவல்துறை நீதிவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. குலசேகரன்பட்டினம் தசரா விழாவில் விதிமீறலை கண்காணிக்க சிறப்பு குழு அமைக்க வேண்டும் என தசரா விழாவில் ஆபாச நடனத்திற்கு தடை கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தாசில்தார், காவல் ஆய்வாளர் உட்பட 5 பேர் கொண்ட குழுவை அமைக்க தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் 4 ஆண்டுகளாக காலியாக இருக்கும் 4 மாநிலங்களவை உறுப்பினர் பதவி, பஞ்சாபில் காலியாக உள்ள ஒரு பதவிக்கும் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 24ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்றும் வேட்புமனு தாக்கல் அக்டோபர் 6ஆம் தேதி துவங்கும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பீகார் தலைநகர் பாட்னாவில் தொடங்கிய காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டத்தில் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். பீகார் சட்டமன்ற தேர்தல், சாதிவாரி கணக்கெடுப்பு, வாக்கு திருட்டு விவகாரங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்துகின்றனர்.
லடாக் யூனியன் பிரதேசத்தின் லே நகரில் இயங்கி வரும் பாஜக அலுவலகத்திற்கு தீ வைக்கப்பட்டது. லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து வழங்க கோரி நடைபெறும் போராட்டத்தில் மக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. யுக்ரைன் தனது அனைத்து நிலங்களையும் ரஷ்யாவிடமிருந்து மீட்டெடுக்க முடியும் என்று நம்புவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கருத்து தெரிவித்த நிலையில், ட்ரம்ப் ஒரு ஆட்டத்தையே மாற்றும் வல்லமை படைத்தவர் என யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். ஐநா சபை கூட்டத்திற்கு இடையே ட்ரம்புடனான சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெலன்ஸ்கி, இது ஆக்கப்பூர்வமானது என்று கூறியதுடன் அது குறித்து மேலும் விவரிக்க மறுத்துவிட்டார். யுக்ரைன் ரஷ்யா மோதல் விவகாரத்தில் ரஷ்ய அதிபர் புட்டினுடனான உறவு எதையும் தீர்க்கவில்லை என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் உடன் யுக்ரைன் ரஷ்யா போர் குறித்து கலந்துரையாடிய ட்ரம்ப், 2 போர்களில் மேக்ரோன் தனக்கு உதவியதாகவும் கூறினார். வளரும் நாடுகளின் உரிமைகள் சவாலுக்கு உள்ளாக்கி வருவதாக இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். ஒருமித்த எண்ணம் கொண்ட உலகளாவிய தெற்கு நாடுகளின் கூட்டத்தில் கோவிட், காசா, யுக்ரைன் உள்ளிட்ட விவரங்களை சுட்டிக்காட்டிய ஜெய்சங்கர், தெற்கத்திய நாடுகளிடையே பொருளாதார தொடர்புகளை மேம்படுத்தும் நடவடிக்கைகளை முன்மொழிந்தார். ஒவ்வொரு குழந்தையும் டிஜிட்டல் சகாப்தத்தில் வளர்ச்சியடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் இதற்காக பிற நாடுகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் மெலனியா ட்ரம்ப் தெரிவித்தார். நாம் குழந்தைகளாக இருந்தபோது காகித விமானங்கள் கொண்டு விளையாடியதை சுட்டிக்காட்டிய மெலனியா ட்ரம்ப், சிறந்த அறிவாற்றலால் தற்போது மார்பிள்கள் மைக்ரோ சிப்களாகவும், காகித விமானங்கள் ட்ரோன்களாகவும், காற்றாடிகள் செயற்கைக்கோள்களாகவும் மாறியுள்ளதாக குறிப்பிட்டார். காசா விவகாரம் குறித்து கத்தார், ஜோர்டான், பாகிஸ்தான், சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளுடன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆலோசனை நடத்தினார். ஐநா பொதுசபை கூட்டத்திற்கு இடையே இந்த சந்திப்பு நடைபெற்றது. காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதே முஸ்லிம் தலைவர்களுடனான சந்திப்பின் நோக்கம் என ட்ரம்ப் தெரிவித்தார். இலங்கையில் 705 கிலோ எடை கொண்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. காலி மாவட்டத்தில் ஒரு வீட்டின் அருகில் நிறுத்தப்பட்ட லாரிகளில் இருந்து பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஹெராயின் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக லாரி உரிமையாளர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஹமாஸ் விலக்கப்பட்டால் மட்டுமே பாலஸ்தீன அரசை இத்தாலி அங்கீகரிக்கும் என்றும் அனைத்து பணைய கைதிகளும் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி தெரிவித்தார். ஐநா சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், ஹமாஸ் மீது சர்வதேச அழுத்தம் அதிகரிக்க வேண்டும் என்றும் இதுகுறித்து பாராளுமன்றத்தில் தீர்மானம் முன்வைக்கப்படும் என்றும் கூறினார். ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான ஸ்லோவேக்கியாவில் அரசுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். ஸ்லோவேக்கியா பிரதமர் ராபர்ட் ஃபிகோ ஐரோப்பிய நட்பு நாடுகளுடனான உறவுகளை முறித்துக் கொண்டு ரஷ்யாவுடன் இணைந்து செயல்படுவதாகவும் நாட்டின் பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைய செய்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்ற உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகளில் பதக்கம் வென்று திரும்பிய கென்ய வீரர் வீராங்கனைகளுக்கு அந்நாட்டு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கென்யா 7 தங்கம் உட்பட 11 பதக்கங்கள் வென்றுள்ள நிலையில் ரசிகர்கள் திரண்டு ஆட்டம் பாட்டத்துடன் வரவேற்பு அளித்தனர்.
பாகிஸ்தான் ராணுவ தலைமையகம் மீதான தாக்குதல் வழக்கில் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலமாக ஆஜரானார். ராவல்பிண்டியில் செயல்படும் பயங்கரவாத எதிர்ப்பு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை வந்தது. வாட்ஸ்அப் வீடியோ மூலம் இம்ரான் கான் ஆஜரான போது சில தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதுபோன்ற சூழலில் வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்கு வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து வழக்கு விசாரணை 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. சீனாவின் ஹாங்காங்கில் ரகசா புயல் காரணமாக பலத்த காற்றுடன் மழை பெய்தது. சுமார் 200 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசிய நிலையில் 700க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. கர்நாடகா கிரிக்கெட் சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட போட்டியில் ராகுல் டிராவிடின் மகன் சமித்தின் விக்கெட்டை சச்சின் டெண்டுல்கரின் மகன் அர்ஜுன் வீழ்த்தினார். கடந்த 2003-2004ஆம் ஆண்டில் நடைபெற்ற NKB சேலஞ்சர்ஸ் இறுதிப் போட்டியில் இந்தியா A அணிக்கு விளையாடிய சச்சின் B அணிக்கு விளையாடிய ராகுல் டிராவிடின் விக்கெட்டை வீழ்த்தினார். இந்த நிலையில் 22 ஆண்டுகளுக்கு பின் அதே போன்ற நிகழ்வாக சமித் டிராவிடின் விக்கெட்டை அர்ஜுன் டெண்டுல்கர் கைப்பற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜெயிலர் 2 படப்பிடிப்பை முடித்து ரஜினிகாந்த், இயக்குனர் நெல்சன் மற்றும் படக்குழுவினர் கோவை விமான நிலையம் வழியாக சென்னை திரும்பினர். 2026ஆம் ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி ஜெயிலர் படத்தின் 2ஆம் பாகம் வெளியாகும் என ரஜினி அறிவித்துள்ளார். பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகத்தில் இடம்பெற்ற வீர ராஜா வீரா பாடல் காப்புரிமை விவகாரத்தில் இசையமைப்பாளர் AR ரஹ்மானுக்கு விதிக்கப்பட்ட தடையை டெல்லி உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. பாடகர் ஃபயஸ் வாசிபுதீன் தாகர் தொடர்ந்த பதிப்புரிமை வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ECR சாலையில் உள்ள நடிகர் ரவி மோகன் இல்லத்தில் வங்கியின் அறிவிப்பு நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருந்தது. கடன் தவணை செலுத்தாததால் தனியார் வங்கி அதிகாரிகள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். பாலிவுட் நடிகர் சோனு சூட் டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறையின் தலைமை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜரானார். சட்டவிரோத சூதாட்ட செயலி பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பிய நிலையில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்து வருகிறார். பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை CBIக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. அரசியல் தலையீடு இன்றி விசாரணை நடத்தி 6 மாதத்தில் முதல்கட்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவும் ஆணையிட்டுள்ளது. வெளிநாட்டு பயணங்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பிரதமர் மோடி பெற்ற 1300க்கும் மேற்பட்ட பரிசு பொருட்கள் அக்டோபர் 2ஆம் தேதி வரை ஏலத்தில் விடப்படுகின்றன. பொதுமக்கள் ஏலத்தில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுத்துள்ள பிரதமர் மோடி, ஏலத்திலிருந்து கிடைக்கும் வருமானம் நமாமி கங்கைக்கு வழங்கப்படும் என கூறியுள்ளார். திருப்பதியில் 300 ரூபாய் சிறப்பு தரிசன டிக்கெட் 3 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. நிர்வாக காரணங்களுக்காக டிசம்பர் 29, 30, 31 ஆகிய தேதிகளில் சிறப்பு தரிசன டிக்கெட் நிறுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக தேசிய தலைவரும் மத்திய அமைச்சருமான JP நட்டா வரும் அக்டோபர் 6ஆம் தேதி சென்னை வருகிறார். அக்டோபர் 12ஆம் தேதி மதுரையிலிருந்து பாஜகவின் பிரச்சாரம் தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகாரை பின்பற்றி நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மக்களின் வாக்குகளை ரத்து செய்ய சதித்திட்டம் தீட்டப்படுகிறது. பாட்னாவில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டத்தில் பேசிய மல்லிகார்ஜுன கார்கே இவ்வாறு குற்றம் சாட்டியுள்ளார். நியூயார்க்கில் நடைபெற்ற தெற்கு நாடுகளின் உயர்மட்ட கூட்டத்தில் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்றார். வர்த்தக ஏற்றத்தாழ்வு மற்றும் யுக்ரைன், காசாவில் நடக்கும் போரால் தெற்கு நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் பேசியுள்ளார். அணுசக்தி துறையில் இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து செயல்பட திட்டமிட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் நடைபெற்ற அமெரிக்க இந்திய கூட்டாண்மை மன்றத்தில் பியூஷ் கோயல் இதனை தெரிவித்தார்.
பாகிஸ்தான் தனது சொந்த நாட்டு மக்கள் மீதே குண்டுமழை பொழிந்து கொன்று குவிப்பதாக ஐநாவில் இந்திய தூதர் திஜ் தியாகி குற்றம் சாட்டியுள்ளார். கைபர் பக்துன்கவா மாகாணத்தில் அந்நாட்டு விமானப்படை நடத்திய தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 30 பேர் உயிரிழந்ததாக அவர் தெரிவித்துள்ளார்.